ஸ்ரீ குருப்யோ நமஹ. பிறவா வரம் பெற்றிட அபிராமி அந்தாதி பாடல் 22 பாட வேண்டும். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கும் அம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமாலிமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே நிறந்திங்கினி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே. இனி இதன் அர்த்தத்தை பார்ப்போம். அம்பாள் மென்மையிலும் மென்மையானவள் என்பதை கொடி என்ற சொல்லில் பட்டர் அம்பாளை புகழ்கிறார். அன்னை அபிராமி உடலாலும் உள்ளத்தாலும் கொடிக்கு இணையானவள். அன்னை அபிராமி தன்னை சந்திப்பவர்க்கு வந்திக்க எளிதாக கிடைத்த கொடி என்று பட்டர் கூறுகிறார். இளவஞ்சி கொம்பே என்று சொல்வதன் பொருள் கொடியின் கிளைக்கு கொம்பு என்று பெயர். அல்லல் படும் அடியார்களை கொம்பு போல் பாதுகாப்பவள் அபிராமி என்று பட்டர் சொல்கிறார். பிறவிதோறும் நின்ற தாயான ஜெகன்மாதா கொம்பு போன்றிருந்து ஜீவர்களான கொடிகளை சுற்றி படர ஆதாரமாக இருக்கிறாள் என்று பட்டர் கூறுகிறார். எனக்கு வம்பே ஒம்பே பழுத்தபடியே என்று சொல்வதின் பொருள் அபிராமி பட்டர் தனக்கு முழு ஞானம் வராத நிலையிலும் வலிய வந்து ஆட்கொண்டாயே என பட்டர் மனம் உருகுகிறார். அமாவாசை திதியை பௌர்ணமி என்று பக்குவமற்ற நிலையில் சொன்ன பட்டர் அபிராமியிடம் இந்த அப்பக்குவமாக சொன்ன நிலையை பாராமல் நிலவு காட்டி ஆட்கொண்டாயே அம்மா என வம்பே பழுத்தபடியே என பாடுகிறார். அபிராமி பட்டர் இப்படி பாடினது அபிராமியின் அளவு கடங்காத அருட்பெரும் கருணை என்று பட்டர் கூறுகிறார். மறையின் பரிமளமே என்ற சொல்லின் அர்த்தம் மலரை வெளிக்கொண்டு வருவது அதன் மனம். இதுபோல் மனிதனை வெளிக்கொண்டு வருவது மனம். அம்பாள் வாடாமலராக இருப்பவள். ஆகவே அவளது பரிமளம் என கூறுகிறார். பரிமளம் என்றால் என்றென்றும் நிலைத்த தெய்வீக மனம், நான் மறைக்கும் மலராகும். இதைத்தான் பட்டர் மறையின் பரிமளமே என்கிறார். அப்புறம் பனிமால் இமயப்பிடியே என்கிறார். இமவான் தவத்திற்கு இறங்கி பனிமால் இமயப்பிடியானாள் அம்பாள் என்று பட்டர் சொல்கிறார். இமவான் தவத்திற்கு இறங்கி அம்பாள் பார்வதியாக அவதரித்து பனி நிரம்பிய இமயமலையில் உலாவிய பெண் யானை என்கிறார். அம்பாளை அபிராமி பட்டர் பெண் யானை என்று சொல்வது பிடி என்ற சொல்லால் வர்ணிக்கிறார். இமவான் பக்தி பிடியில் பிடிபட்ட இமயப்பிடி என்கிறார். பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே என்று அபிராமி பட்டர் கூறுகிறார். அதற்கு பொருள் உலகிற்கெல்லாம் தாயாக விளங்குபவள் அம்பாள். இமவானுக்கு சேயாக வந்தாள். எளிமையாக அம்பாள் வந்ததால் அவளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்காக அம்பிகையின் உயர் நிலைகளை காட்டும் பொருட்டு பிரம்மன் முதலிய தேவரை பெற்ற அம்மே என்று அபிராமி பட்டர் அழைக்கிறார். அடியேன் இறந்து இங்கினி பிறவாமல் வந்தாண்டு கொள்ளே என்று அபிராமிப்பட்டு சொல்வது வேறு எவராலும் தர இயலாத வேண்டுகோளை வேண்டி அபிராமியிடம் விண்ணப்பிக்கிறார். அவர் வேண்டிய விதத்தில் ஒரு நயம் உண்டு. பிரமன் முதலானவர்களை பெற்றவள் என புகழ்ந்து அப்பிரம்மனால் உண்டாகும் பிறவி மீண்டும் கிடைக்காதிருக்க பிரார்த்திக்கிறார். காரணம் அம்பாள் பிரம்மனையே ஈன்றவள். ஆகவே பிரம்மன் தரும் பிறவியை அம்பாள் இல்லாமல் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் பட்டர் மீண்டும் அடியேன் பிறவாமல் இருக்க அருள் புரிய வேண்டும் என்று அம்பாளை பார்த்து பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.